தங்கம் வாங்க ஈஸ்ட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். தெற்கு ஆப்பிரிக்க நாடான ஜிம்பாப்வே மரண தண்டனையை ரத்து செய்துள்ளது. மனித உரிமைகளை நோக்கிய குறிப்பிடத்தக்க ஒரு அடியை ஜிம்பாப்வே நாடு எடுத்துள்ளது. அதாவது உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் மரண தண்டனையை ரத்து செய்யும் சட்டத்திற்கு ஜனாதிபதி எம்மர்சன் மங்காக்வா ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நடவடிக்கை மரண தண்டனையை ரத்து செய்வது தொடர்பாக டிசம்பரில் நடைபெற்ற நாடாளுமன்ற வாக்கெடுப்பை தொடர்ந்து நிகழ்ந்துள்ளது. சர்வதேச மன்னிப்பு சபை போன்ற மனித உரிமை குழுக்களால் இந்த முடிவு ஒரு நம்பிக்கை சுடர் என்று கொண்டாடப்பட்டாலும் அவசர நிலை காலங்களில் மரண தண்டனை மீண்டும் அமுலுக்கு வரும் சாத்தியக்கூறு இந்த சட்டத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டில் கடைசியாக ஒருவர் தூக்கிலிடப்பட்ட போதிலும் கொலை போன்ற கடுமையான குற்றங்களுக்கு ஜிம்பாப்வே நீதிமன்றங்கள் தொடர்ந்து மரண தண்டனை விதித்து வந்தன. 2023ஆம் ஆண்டின் இறுதியில் சுமார் 60 பேர் மரண தண்டனைக்குரியவர்களாக இருந்தனர். இந்த நபர்கள் தற்போது மறு தண்டனை விதிக்கும் செயல்முறைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவர்களின் குற்றத்தின் தன்மை, மரண தண்டனை வரிசைகளில் செலவழித்த காலம் மற்றும் தனிப்பட்ட சூழ்நிலைகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை நீதிபதிகள் கருத்தில் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிரித்தானியாவில் 4 நாட்களுக்கு 130 பகுதிகளில் மின் துண்டிப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் 4 நாட்களுக்கு பரவலாக பனிப்புயல் எதிர்பார்க்கப்படுவதால் 130 பகுதிகளுக்கு மின் துண்டிப்பு மற்றும் போக்குவரத்து பாதிப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் ஜனவரி 2ஆம் தேதி வியாழன் வரை பனிமழை மற்றும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் பிரித்தானிய வானிலை மையம் மஞ்சள் எச்சரிக்கை அறிவித்துள்ளது. இன்று மற்றும் நாளை ஸ்காட்லாந்தில் பனி அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனவரி 1ஆம் தேதி பனி தெற்கு இங்கிலாந்தில் பரவுவதுடன் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் பகுதிகளில் கடுமையான காற்றும் கனமழையும் வீசும். மஞ்சள் எச்சரிக்கை ஜனவரி 1ஆம் நாள் காலை 9 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 6 மணி வரை நீடிக்கும். பனி தொடர்பான தனி எச்சரிக்கையில் வடக்கு இங்கிலாந்து நகரங்கள் போன்ற பகுதிகளில் 2 தொடக்கம் 5 சென்டிமீட்டர் பனியும், சில இடங்களில் 20 தொடக்கம் 25 சென்டிமீட்டர் உயரம் வரை பனியும் அடிக்கக்கூடும். மின் துண்டிப்புக்கு முன்னதாக டார்ச் பேட்டரிகள், மொபைல் போன், பவர் பேங்க் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை சேகரித்து வைத்துக் கொள்ளுமாறு மெட் ஆபீஸ் அறிவித்துள்ளது. எக்ஸ் சமூக ஊடகத்தின் தலைவரான எலான் மஸ்க் தனது எக்ஸ் முக புத்தகத்தில் உள்ள பெயர் மற்றும் புகைப்படத்தை மாற்றியுள்ளார். இதன்படி எலான் மஸ்க் தன்னுடைய எக்ஸ் முக புத்தகத்தில் உள்ள பெயரை ஹெகியஸ் மேக்சிமஸ் என மாற்றம் செய்துள்ளார். இதேபோன்று அதிலுள்ள புகைப்படமும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி பெப் தி பிராக் என்ற தவளையின் படம் இடம்பெற்றுள்ளது. தங்க கவசம் அணிந்து காணொளி கேம் விளையாடும் சாதனம் ஒன்றை கையில் பிடித்தபடி அந்த தவளை காணப்படுகின்றது. இந்த தவளை பற்றிய புகைப்படம் பல ஆண்டுகளாக ஆன்லைனில் வைரலாகி உள்ளது. நகைச்சுவை மற்றும் கிண்டல் ஆகியவற்றை அடையாளப்படுத்தும் வகையில் அனைத்து வகையிலான பதிவுகளிலும் இது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. கைபர் பக்துன்வாவின் பஜீர் மாவட்டத்தில் உள்ள சலர்சாய் பகுதியில் இருக்கும் பாகிஸ்தான் ராணுவ தளத்தை தாலிபான் கைப்பற்றி உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாலிபான்கள் படையினர் மூலம் பாகிஸ்தானின் இந்த ராணுவ தளம் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடந்த 30ஆம் தேதி காலை பாகிஸ்தானின் ராணுவ தளத்தை குறிவைத்து தாலிபான் படையினர் களமிறக்கப்பட்டதாகவும் அந்த தாக்குதலில் தாலிபான் வென்றதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட இந்த ராணுவ தளம் சிறிது காலத்திற்கு முன்பு அகற்றப்பட்டதாகவும் இங்கு ராணுவ வீரர்கள் யாரும் நிறுத்தப்படவில்லை என்றும் பாகிஸ்தான் சமாளித்து வருகின்றது. ஆனால் அங்கே பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் தாலிபான்களிடம் சரணடைந்த வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றது.
தாலிபான்களின் இந்த வெற்றி காரணமாக ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ள பல்வேறு ராணுவ தளங்களை பாகிஸ்தான் அகற்றி வருவதாக கூறப்படுகின்றது. தெஹ்ரீக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் 2007 உருவாக்கப்பட்டது. பல்வேறு கடுமையான சன்னி இஸ்லாமிய குழுக்களின் அமைப்பாக இது உருவாக்கப்பட்டு வந்தது. பாகிஸ்தானில் தனித்தனியாக செயல்பட்டு வந்த பழங்குடி போராளி குழுக்கள் எல்லாம் இணைந்து இந்த அமைப்பை உருவாக்கியது. பாகிஸ்தான் உள்ளேயே தாலிபான் ஆதரவு எதிர்ப்பு குழுக்கள் உள்ளன. கடந்த மார்ச் மாதம் ஏற்கனவே தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் மீண்டும் இப்போது வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டு 2 நாடுகளுக்கு இடையே போர் மூளும் அச்சம் எழுந்துள்ளது. தென்கொரிய ஜனாதிபதி யுன் சுக் யோலை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த பிடியாணை சியோல் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீதிமன்றத்தை தவிர்த்த குற்றச்சாட்டின் பேரில் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தென்கொரியா ஜனாதிபதி யுன் சுக் யோல் கடந்த 3ஆம் தேதி திடீரென நாட்டில் ராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளால் ராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதாக அண்மையில் பதவி நீக்கம் செய்யப்பட்டு பதவியை இழந்தார். முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஜனவரி 6ஆம் தேதிக்கு முன்னர் அவரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு சியோல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்கொரியாவில் தற்போதைய ஜனாதிபதி ஒருவருக்கு பிறப்பிக்கப்பட்ட முதல் பிடியாணை இது என்று உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. டிசம்பர் 14 அன்று ஜனாதிபதி யுன் சுக் இயோல் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தென்கொரிய பிரதமர் ஹான் டக்-சூ தற்காலிக ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டின் நள்ளிரவில் வானவேடிக்கைகளை வெடிக்க செய்வதற்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தடை விதித்துள்ளார். ரஷ்ய உக்ரைன் போர் நீடித்து வரும் நிலையில் ட்ரோன் தாக்குதல்கள் மீது அச்சத்திலேயே அவர் இந்த உத்தரவினை விடுத்துள்ளதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆண்டுதோறும் புத்தாண்டை முன்னிட்டு ரஷ்ய ஜனாதிபதி மாளிகைக்கு அருகே முன்னெடுக்கப்படும் வானவேடிக்கைகள் மற்றும் புனித பெசில் பேராலய வளாகத்தில் நடத்தப்படும் வானவேடிக்கைகள் உலக அளவில் பிரபலமான நிகழ்ச்சிகளாகும். இருப்பினும் 2025ஆம் ஆண்டு உல்லாச பயணிகளின் வருகைக்கு செஞ்சதுக்கம் பல மணி நேரங்களுக்கு மூடப்பட்டிருக்கும் என்றே தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மாத்திரமன்றி ரஷ்யாவின் 11 நேர மண்டலங்களில் பல முக்கிய நகரங்களிலும் நள்ளிரவு கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அந்த நாட்டு அதிகாரி ஒருவர் மக்களிடம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் நள்ளிரவு வானவேடிக்கைகள் தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் போரினால் காயமடைந்தவர்கள் வானவேடிக்கைகளால் எழும் சத்தத்தால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் இதன்போது குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் வானவேடிக்கை மறைவில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை முன்னெடுக்கலாம் என்ற அச்சம் காரணமாகவே கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.